ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த விலாக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக இருக்கும். எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அதோட ஒரு ஃபுல் கிளிப்பிங் தான் இதில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆனால் வியூஸ் எனக்கு போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த சப்ஸ்கிரைபருடைய அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதாவது எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னு. நாட் சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு 80% போட்டிருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் 19.9% போட்டிருக்கிறாங்க. இப்படி நம்ம சேனல் போயிட்டு இருந்ததுன்னா நம்ம எப்போ 1 லேக்குக்கு வர்றது? நான் வேறு சபதம் எடுத்திருக்கேன், இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ளேயும் நான் 1 லேக் வந்துடுவேன்னு நம்பிக்கையோடு வேறு சொல்லியிருக்கேன். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? இந்த சுதாகர் கோபியுடைய காமெடிகளெலாம் சொல்லுவாங்க, எங்கடா போகிறீங்க நீங்கள், எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சரி, அடுத்து நம்ம நம்மளுடைய விலாகுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். என்னடா சிரிச்சிட்டே பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த ராமருடைய அந்த கெட்ட பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். எனக்கு ராமர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவருடைய காமெடி. அதனால் அவரை பார்த்தாலே சிரிச்சிடுவேன். வேண்டாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை நான் பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னா, கரண்ட் இல்லை. காலையில் எந்திரிச்சு வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு போயிடுச்சு. இருட்டுக்குள்ளே வெளியில் வர்றதுக்கு பயம். சரி, அதனால் ஸ்ட்ரீட் லைட்டும் கூட எரியல. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸும் இல்லை. இந்த வீடு காலி பண்ணி போகும்போது கோட்ரஸ் காலி பண்ணி போனோம் இல்லையா, அப்போ யூபிஎஸை கழட்டி தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா இங்கே குடி வச்சவங்களும் யூபிஎஸ் கொண்டு வந்ததுனால அதை கழட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இன்னும் யூபிஎஸ் வாங்காதனால இருட்டாக இருந்தது. சரி, இந்த இருட்டுக்குள்ளே போய் வேலைகள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா 7 மணிக்கு நம்ம சாப்பாடெலாம் கொடுக்கணும் இல்லையா. சரி, பொறுமையாக நம்ம அவங்களாம் கிளம்பி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வாசலில் மட்டும் அழகாக ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டுட்டேன். இந்த கம்பி கோலம் போடுற கம்பி பற்றி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா இது எங்கே வாங்கினீங்க, எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே விற்றுட்டு வருவாங்க. அப்போல்லாம் அழகாக கலர் கோலப்படியாக வச்சு கொண்டு வருவாங்க. அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாசல்லே போட்டு காமிப்பாங்க. நிறைய விதவிதமாக இருக்கும். இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும், எண்ணிக்கையில் இருக்கும். 3, 5, 9, 7 அந்த எண்ணிக்கையிலலாம் இருக்கும். நானும் நிறைய வாங்கியிருந்தேன். ஒன்று அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். அங்கே கோட்ரஸில் இருந்தால் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நானுமே 2, 3 வச்சுருந்தேன். இப்போ ஒன்று தான் இருக்குது. இந்த காலி பண்ணிட்டு வரும்போது எதுக்குள்ளே அள்ளி போட்டோன்னே தெரியல. இந்த பாதி பாக்ஸ் எல்லாம் பிரிக்காமல் அப்படியே இந்த மீட்ரு பாக்ஸ் ரூமுக்குள்ளே அப்படியே எடுத்தபடியே இருக்குது. அதனால் தேடி எடுக்கணும். அந்த ஸ்டென்சில்லாம் வேறு நிறைய வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் பாக்ஸாக இருந்தது. சரி, முக்கியமானதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் பாதி எடுக்கலை. இன்னொன்று என் பையன் ரொம்ப க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து கவர் பண்ணி பேக்கிங் போட்டு செல்லோ டேப்லாம் ஒட்டி அழகாக வச்சுட்டு போயிட்டான். அதனால் மறுபடியும் பிரித்து எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கணும். சரி, அந்த கம்பி இப்படி வெளியில் அப்படி விற்றுட்டு வரும்போது வாங்கினதா. ஆனால் இப்போ எல்லா பக்கமுமே கிடைக்கிது. இது இந்த கோலப்பொடியெல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா, அங்கெல்லாம் கூட இப்போல்லாம் கிடைச்சிது அப்படின்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கோலம் போட்டுடலாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கு தரை மட்டும் ஈரமாக இருக்கக்கூடாது. தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம மற்ற வேலையை ஏதாவது செஞ்சுட்டு இருந்தோம்னா லைட்டாக அப்புறம் அந்த தரை உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன டிசைன் வேணாலும் இழுக்கலாம். ஒரு நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு கோலத்தை போட்டுட்டு நம்ம போயிடலாம். ஆனால் அந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்கும்.
அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து உப்புமா தான் அந்த கிச்சடி மாதிரியே முந்தா நாள் செஞ்சு கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி எனக்கு அதே டேஸ்ட்லேயே வேணும்னு சொல்லிட்டு அப்படியே சரின்ட்டு மறுபடியும் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரே ஒரு கேரட் அந்த டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிட்டு அப்படியே அவருக்கு ஒரு கிச்சடி மாதிரி செஞ்சுட்டு, எங்களுக்கு வந்து வெண்டைக்காய் இருந்தது அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். ஒரு அடுப்பில் வதங்கிட்டு இருந்தது, ஒரு அடுப்பில் வந்து குழம்புக்கு தேவையானது தாளிதமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டுமே வதங்கி முடித்ததுக்கப்புறம் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு சாப்பாடு எங்களுக்கு, அவருக்கு கிச்சடி, இந்த வெண்டைக்காய் குழம்பு எடுத்துக்கிட்டேன். அப்படியே என்ன அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து தொடங்கினதுலேருந்து நான் வந்து தீபம் ஏற்றிட்டுருக்கேன் இல்லையா. வெள்ளிக்கிழமை நேற்று ஏற்ற முடியல அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த தீப ஒளியிலே வந்து அந்த கோலம் போட்டு பார்க்குறது, அந்த தீப ஒளியில் நம்மளுடைய முகத்தை நம்மளே பார்த்துக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு மைண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது. இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஏற்ற முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்போ வெண்டைக்காய் குழம்பு எல்லாம் ரெடி. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடெலாம் கட்டி கொடுத்து எல்லோரும் அனுப்பிச்சதுக்கப்புறம் அப்படியே வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு போய் நல்லா குளித்து முடிச்சுட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு வந்து தீபாவளி அன்னைக்குன்னு எடுத்தது, போடவே இல்லை தீபாவளிக்கு. தீபாவளி அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 சுடி எடுத்தேன், ஒரு நைட்டி எடுத்திருந்தேன். அதனால் நைட்டி தான் போட்டிருந்தோம். என்றைக்குமே நம்ம என்ன தான் பட்டுப்புடவை எடுத்தாலும் என்ன தான் விதவிதமாக அழகழகாக வந்து கலர் ட்ரெஸ் எடுத்தாலுமே நாம் வந்து போட போகிறது ஒரே ஒரு நைட்டி மட்டும்தான். அந்த நைட்டியோடு தான் அந்நாள் ஃபுல்லாக திரிவோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் போடவே இல்லை. சரி வெள்ளிக்கிழமை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இது என் பையனுடைய செலெக்ஷன். அதாவது மாம்பழ கலர்னு சொல்லுவோம்ல அந்த கலரு, கொஞ்சம் வந்து இந்த சில்க் துணி மாதிரி இந்த சுடி ரொம்ப அழகாக இருந்தது. அவன் அம்மா இதை எடுங்கன்னு ஒரே பிடிவாதம். கடைக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு சுடிதார் எடுத்துட்டேன், அப்புறம் நைட்டியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். இது வந்து 2860 ரூபா இந்த சுடி. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கலர் அந்த மாம்பழ கலருக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது போட்ட உடனே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாம்பழ கலரு. என் பையன் வந்து அம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை எடுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே கடையை விட்டு வெளியே வரமாட்டேன், இதை எடுத்தால் தான் நான் வெளியில் வருவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் எடுத்தேன். நல்லா இருந்தது. சரி நம்ம போடாமலே வச்சுருக்கோம், நீ எப்போ போட போகிறோம், சரி நல்ல நாள் வெள்ளிக்கிழமை போட்டுட்டு அதுவும் நல்லா மங்களகரமாக இருக்குது அப்படின்னு போட்டுட்டேன். இந்த சுடி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து டீ குடிக்காமல் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டு அடுத்து நம்ம பூஜையை செய்ய ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு டீ வச்சேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதில் பால் டீ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு. நானும் இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இதில் வந்து பால் டீ போட்டேன். என்ன அப்படின்னா இதில் ஒரே ஒரு மிஸ்டேக்கு, இதில் வந்து ஒரு டிப்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டிக்காசன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றி கொதிக்க வச்சோம் அப்படின்னா இது வந்து பால் பொங்குறப்போ அது வந்து வெளியில் வந்து கொதித்து வெளியில் வருது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற ஐடியா என்ன அப்படின்னா நல்லா கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா டிக்காசன் போட்டு நல்லா அந்த டிக்காசன் கொதித்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை காய வச்சு ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இறக்கி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கலாம். பொங்கி வெளியில் வராது, பால் டீ ரெடி ஆயிரும். அடுத்து இது மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். சூப்பராக இருந்தது டீ இதில் போட்டது. நம்ம கிண்ணத்தில் போட்டு நம்ம கொதிக்க வச்சா கூட அந்த ஒரிஜினல் அந்த டீயோட மனம் வந்து மாறும். ஆனால் இதில் போட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கொதித்து டக்குன்னு பாலை ஊற்றின உடனே அவ்வளோ ஒரு மனம், நல்ல ஒரு அந்த டீயோட வாசம் சூப்பராக இருந்தது. அப்படியே போயிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து கார்டனுக்குள்ளே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய வெட்டிங் டேக்கு வந்து எல்லாருமே விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வந்து விஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அதுக்காகவே ஒரு வீடியோ கொடுத்தேன். ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 380 கமெண்ட்ஸுக்கு மேலே இருந்தது. என்னால் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியல. ஒரு 1/2 hour தான் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் உட்காரவும் முடியல. அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அக்கா உங்களுக்கு மூச்சு வாங்குது, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
மூச்சு எதனால் வாங்குச்சுன்னா புடவை கட்டியிருந்ததுனால வாங்குச்சு. ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுடிதார் நைட்டிலே இருந்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் புடவை கட்டுறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கஷ்டப்பட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். சரி அன்னைக்காவது புடவை கட்டுவோம் அப்படின்ட்டு. அது வந்து ஏற்கனவே எடுத்த புடவை தான், அதை தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். கல்யாண நாளுக்கு எடுத்த புடவை தைக்கவே இல்லை, அது அப்படியே இருக்குது. சரி இன்னொரு நாள் தைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது நம்ம எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல் மூட்டைக்கெல்லாம் படுதா போர்த்தி விடுவாங்கள்ல, அது மாதிரி மொத்தமாக எடுத்து ஒரு துணியை மாட்டிக்கிறோமா. ஏன்னா எப்போதும் நைட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுடி இதெல்லாம் போட்டுக்கிறோமா. என்றைக்காவது ஒரு நாள் வந்து இது இப்படி போட்டு ஃப்ரீயாக இருந்து பழகிட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் இறுக்கி பிடிச்சி சேலையை கட்டும்போது உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, ஒரு வேலை செய்ய முடியல. எப்போ ரொம்ப கஷ்டம். இந்த சேலையெல்லாம் கட்டிட்டு எப்படி தான் இந்த பெண்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்களோ வீட்டில், அதுவும் தெரியல. ஒருவேளை கட்ட நம்மளுக்கு பழகிடுமோ என்னமோன்னு தெரியல. ஆனால் சேலை கட்டிட்டு உட்காந்து பேசுகிறப்போ எனக்கே அப்படி தான் இருந்தது, மூச்சு வாங்குற மாதிரி தான் இருந்தது. என்னோட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறதுனாலையும் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்தது. ஏன்னா எல்லாம் நம்ம படித்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் இல்லையா, அதுக்காக அப்படி இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மேட்டு மாற்றிடுவேன். இந்த நம்ம முன்னாடி போடுற மேட்டு வந்து மாற்றிடுவேன். வந்து அந்த வாட்டர்மெலன் மேட்டு போட்டிருந்தேன்ல, இது வந்து ஒரு ரங்கோலி மேட்டு மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வந்து மங்களகரமாக இருக்கும். சிகப்பு, பச்சை, மஞ்சள் இந்த கலரெல்லாம் அப்படியே கலந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மேட் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து மீஷோவில் வாங்கினது, அப்போ வாங்கினது மாற்றி போட்டுக்குவேன். அதனால் மேட்டை மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் அந்த மஞ்சள்லாம் 2 பக்கம் பூசியிருப்போம் இல்லையா, அந்த மஞ்சள்லாம் வந்து ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஃபுல்லாக வந்து நிலைவாசலில் மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு விட்டுறலாம். வாரம் ஒரு முறை வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம வந்து செய்வது ரொம்ப நல்லது. ஆனால் செவ்வாய்க்கிழமையெல்லாம் நம்மளால் வேலைக்கு போகிற பெண்கள் செய்ய முடியல, வீட்டில் உள்ள பெண்கள்னாலும் இப்போல்லாம் வந்து வேலையே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெண்களுக்கு உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டே தான் இருக்குது. அது எதனால் அப்படின்னு தெரியல, ஒருவேளை கால மாற்றமா என்னங்கிறது தெரில. இன்னைக்கு காலையில் கூட என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் கால் பண்ணியும் கேட்டாங்க, அக்கா நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க, நீங்கள் அப்பையிலேருந்து இப்படியே தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்குலாம் ரொம்ப முடியலக்கா, டயர்ட் ஆயிடுது அப்படின்ட்டு. அதை கேட்குறப்ப கஷ்டமாகவும் இருந்தது. எனக்கும் அதே டயர்ட்னஸ்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். நான் அப்படியே பம்பரமாக சுற்றிட்டுலாம் இருக்கிறேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்குமே டயர்டு இருக்கும். பேக் பெயின், இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு பழகிட்டு பார்த்துட்டு வீடு அப்படி இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கிறதில்ல. இன்னொன்று, தெய்வத்தை நம்புவோம். நம்ம தெய்வத்தை மனதார நம்புகிறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பிணிகள் இருந்தாலும் அது வந்து அப்படியே வந்து கற்பூரம் போல் கரைஞ்சிரும் அப்படின்னு நான் வந்து மனசார நம்புகிறேன். அதனால் நான் வந்து ஹாப்பியாக செய்கிறேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் என்னால் முடிகிற அளவுக்கு நான் வந்து வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா உங்கள் வீடியோஸ் வந்து எப்போதுமே நான் காலையில் எந்திரிச்சு நான் வேலை செய்கிறப்போ ஆன் பண்ணுறது, நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கணும் அப்போ எல்லாமே உங்களோட வீடியோஸ் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. அதை கேட்டுகிட்டே நான் என்னோடய வீட்டு வேலைகளெல்லாம் செய்கிறேக்கா. இப்போ எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குது, ரொம்ப மங்களகரமாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா இத்தனை நாளும் எனக்கு வீடு இந்த மாதிரிலாம் வச்சுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து ஒரு தாயாக இருந்து எங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர், இந்த உலகம் ஃபுல்லாக உங்களால் மட்டும்தான் எல்லார் வீட்லேயும் தீபம் எரியுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ் இல்லையா? அதெல்லாம் எனக்கு படிக்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, ஏதாவது ஒரு பக்கம் யாராவது ஒரு விஷயத்த செய்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. அதெல்லாம் வார்த்தையாலே சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா இப்போ உங்களுடைய வீடியோஸ் நாங்கள் பார்த்துட்டு
எங்கள் வீட்டை இது மாதிரி மங்களகரமாக வச்சுக்கும்போது தீபம் ஏற்றி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்குக்கா. இந்த நாங்கள் படுற சந்தோஷத்துக்கு எல்லாம் முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். கடவுள் வந்து உங்களுக்கு 100 ஆயுசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் வந்து படிச்சுட்டு நான் வந்து எனக்கு நானே வந்து மோட்டிவேட் ஆகிக்குவேன். அதனால தான் நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்கன்னு நான் கேட்குறது. நல்லா இருந்தாலும் சரி, அது கெட்ட கமெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வராது. அப்படியே அது வந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் 2-3 டைம் அந்த கமெண்ட்ஸை படிப்பேன். படிச்சுட்டு என்ன புரிஞ்சுருக்காங்க, எதனால் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கங்கிறத நான் யோசிப்பேன். ஏதாவது ஒவ்வொரு கமெண்ட்ஸ் எப்பாவது ஒரு டைம் தான் வருமே தவிர நம்ம சேனலுக்கு அந்த மாதிரிலாம் வரவே வராது. பரவாயில்ல, அதை நினைக்கும் போது ரொம்ப மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஹாப்பி. நம்மளுடைய சேனல் குழந்தைங்க விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா காலையில் என் பாப்பா எந்திரிச்ச உடனேயே உங்களுடைய வீடியோ வந்து ஆன் பண்ணி கொடுக்க சொல்கிறா. நைட்டு தூங்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்து நேரத்துலேயே தூங்கினா தான் காலையில் வந்து செட்டிநாடு அம்மணி சேனலில் நான் உனக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவொடனே போய் படுத்துடுறாக்கா. காலைல எழுந்திரிச்சு வந்தோடனே உங்களுடைய வீடியோ உட்காந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். பாப்பா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். எனக்கு பேர் தெரியல, இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நான் வந்து இந்த 2 நாளாக சொல்ல மறந்துட்டேன். சாரி, மன்னிச்சிக்கோங்க. பாப்பா ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து பார்க்கட்டும் நம்ம சேனலை. அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதை படிக்கிறப்ப எனக்குமே கஷ்டமாக இருந்தது. என்னோடய ஒரு ஒப்பீனியனை நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அக்கா இது மாதிரியே உங்களை மாதிரியே நானும் என்னோடய வீட்டில் பூஜைகள்லாம் உங்களை பார்த்து நான் செய்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, வீட்டை சுற்றி உள்ளவங்க நல்லவங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பொறாமப்படுறாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நம்ம நல்லதாக செய்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ, நமக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ, கடவுளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், கஷ்டம் இருக்கக்கூடாது, செல்வ செழிப்பு இருக்கணும், வீண் விரைய செலவு ஆகக்கூடாது, குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். இது எல்லாம் தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து வற்றா செல்வமாக கிடைக்கணும். அப்படின்னா கடவுளை வந்து முழுமையாக நம்பி நம்ம வந்து ஒரு பூஜைகள் செய்கிறோம். நம்ம மன திருப்திக்காகவும் எல்லா விஷயங்களும் நம்ம செய்கிறோம். அப்படிங்கிறப்போ பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க, அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு துளி கூட அது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அது வந்து மேம்படுத்தாது. நம்ம வாழ்க்கைக்கு அது தேவையும் இல்லை. கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. நாம் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய மனசு எது சொல்லுதோ அதை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். அவங்க வந்து அதே இடத்துல இருப்பாங்க, அதே தான் செய்வாங்க. அவங்கள நாம் மாற்ற முடியாது. இன்னொரு விஷயம், நாம் செய்கிறத பார்த்து அவங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா அவங்க திரும்பி அவங்களுடைய மனநிலைமை மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் வருத்தப்பட்டுக்காதீங்க. நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நிம்மதியாக சாமி கும்பிட முடியல, வெளியில் வந்து இது மாதிரி கோலம் போட முடியல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் வந்து வீடியோ இப்போ எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து போர்ட்டிக்கோவில் வந்து கேட் லாக் பண்ணிவிட்டு இதை எடுக்கிறேன். என்னை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வாசலில் கோலம் போடுறேன் இல்லையா, எங்கள் வாசல்லட்டுக்கும் அவ்வளோ வண்டி போகும். காலையிலையும் சரி, நான் எப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறேனோ அப்போல்லாம் ஆள் நடமாட்டம் இருக்கும், வண்டிகள் அதிகம் போயிட்டே தான் இருக்கும், ஸ்கூல் பசங்க போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னோடய வேலைகளை நான் வந்து செய்கிறேன். இது வந்து என்னோடய வேலை. அடுத்தவங்க பார்க்குறாங்க, அடுத்தவங்க வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் நம்மளை பார்ப்பாங்க இல்லையா? அது நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு நாள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களா, அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இவங்க இதையே பண்ணிடுறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும். அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, இவங்க இப்படியே தான் ஏதாவது ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு அது பழகி போயிடும். நம்மளை அடுத்த கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய வேலையை நாம் வந்து மனசார முழு மனதோடு நம்ம வந்து செய்யலாம்.
இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெரிய ஸ்டாண்டு வச்சுட்டு என்னோடய மொபைல் அதில் மாட்டிட்டு நான் நடந்து போகிறது, அங்கேருந்து வர்றது, பூ பறிக்க போகிறது, இது எல்லாமே நான் ஒருத்தியே தான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல. நானே தான் வீடியோ எடுப்பேன், நானே தான் எடிட் பண்ணுறேன், நானே தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நானே தான் அப்லோட் பண்ணுறேன். இதில் யாரோட தயவும் எனக்கு ஒரு துளி கூட நான் வந்து இதில் கொண்டு வர்றது கிடையாது இந்த சேனலில். நான் ஏன் அப்படின்னா நான் வந்து விரும்பி செய்கிறேன். எனக்கு இதில் வந்து முழு திருப்தி இருக்குது, எனக்கு ஒரு வருமானம் வருது. நான் செய்கிற தொழில் வந்து இது வந்து என்னோடய தொழில்னு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்தாலும் சரி போனாலும் சரி, ரோட்டில் 1000 பேர் போவாங்க, 1000 பேர் வருவாங்க. அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நான் ஒரு இடத்துல கேமரா வச்சு நான் பாட்டுக்கு வீடியோ எடுப்பேன். பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, எல்லாமே தான் நடக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க சிரித்தா நாமளும் சிரிச்சிட்டு உள்ளே வந்துட வேண்டியதான். அவங்க பேசாமல் போனாங்கன்னா நம்மளும் பேசாமல் நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சிட்ருக்க வேண்டியதான். ஏன்னா வந்து இந்த உலகம் நம்ம எப்படி இருந்தாலும் பேச தான் செய்யும். நீங்கள் வந்து வாசலே கூட்டாமல் வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்கள், இந்த பொம்பளை என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாசல் கூட இந்த பொம்பளை கூட்ட மாட்டேங்குது அப்படிம்பாங்க. நீங்கள் அழகாக வந்து வாசலை ரொம்ப மங்களகரமாக கூட்டி கோலம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வைங்க, இந்த பொம்பளைக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாவது ஒன்று இப்படி தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படிம்பாங்க. அதனால் ஊர் வாயை வந்து நம்ம மூடவே முடியாது. அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நம்மளுடைய லைஃபுக்கு அது ஒரு துளி கூட நம்மளுக்கு தேவைப்படாது. எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுக்கு தேவைப்படாது. அப்படிங்கிறப்போ அது நம்மளை வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நல்லது சொல்கிறாங்களா, ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. நல்லவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க, கெட்டவங்களை தள்ளி வச்சுருங்க. நம்மளுடைய வேலை என்னமோ நம்ம வந்து ஒருத்தர் வேணும்னு இழுத்து பிடிச்சிக்கிட்டு அவங்களால நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறத விட வேண்டான்னு தள்ளி வச்சுட்டு நாம் வந்து நிம்மதியாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புவேன். அதனால் வந்து யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அவங்களுடைய மனநிலைமை அப்படி. நம்ம யாரையுமே நம்ம போய் மாற்ற முடியாது. ஆனால் நாம் செய்கிறத பார்த்து மாறிடுவாங்க. அது கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, நான் செய்கிறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு வாரம் பாருங்கள், உங்களை மாதிரியே நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள், நல்ல ஒரு பொருள் வாங்கிட்டீங்க, அது அவங்க கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா அடுத்து அவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்க, அந்த பூஜையை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த பொண்ணு இந்த பூஜையெல்லாம் செஞ்சு தான் இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் கிடைக்குது, நல்லா இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து மனிதனுடைய இயல்பு. அதனால் விட்டுருங்க. கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து கடவுளை நம்புங்க, உங்களுக்கு கடவுள் துணை இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை மட்டும் பாருங்கள், மற்றவங்கள பார்க்காதீங்க. நிறைய பேசிட்டேன், நிறைய சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச வேலைகளை பேசிடலாமா? இப்போ வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டேன். இன்றைக்கி வாசலில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு தாமரைப்பூ கோலம் போட்டு அதில் வந்து விளக்கு இருக்கிற மாதிரி வச்சு சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு ஒரு டிசைன் ரங்கோலி கோலம் தான். எனக்கு ரொம்ப பொறுமையாக கோலம் போடுறதுக்கு இன்றைக்கி வந்து மூடு இல்லை. காரணம் நல்லா பிரம்மாண்டமாக எப்போதும் போடுற மாதிரி போட ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. என்னாலுமே வந்து நம்ம மைண்டு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. இன்னொன்று லேட் ஆகிடுச்சு எனக்கு. அதுதான் வந்து ஏன்னா இப்போ காலையில் எழுந்திரிச்சி நேரத்தில் 4:30 மணிக்கு போடுறேன் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நான் வந்து அந்த வேலைகள்லாம் செய்வேன். இது 10 மணி ஆயிடுச்சா, 10 மணிக்கு மேலே நம்ம அடுத்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன், அப்படியே நான் வந்து சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டால் போதும். வெள்ளிக்கிழமையான பெரும்பாலும் தாமரைப்பூ கோலம் போடுறது தான் ரொம்ப நல்லது இல்லையா. அதனால் வந்து தாமரைப்பூ கோலம் போட்டுட்டு அதில் ஒரு விளக்கு போட்டு ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டாச்சு. 2 பக்கமும் தீபம் வச்சு தீபமும் ஏற்றியாச்சு. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, அக்கா தாமரைப்பூவெல்லாம் வாசலில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா லக்ஷ்மி வந்ததுன்னா தாமரைப்பூவில் வந்து அமர்ந்துக்குவாங்க, அவங்க வந்து உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இதே ஒரு கதையை நானும் கேட்டேன், ஒரு யூடியூப் சேனலில் தான் நானும் கேட்டேன். இவ்வளவு மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கவே கூடாது இல்லையா. ஒரு அளவு சொல்லலாம், ஒரு அளவு நாமளும் நம்பலாம். கடவுள் வந்து இதைத்தான் நீ செய்யணும், இதை செஞ்சால் தான் நான் வந்து உனக்கு அருள் கொடுப்பேன், இதை செஞ்சால் தான் நான் உன் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படிலாம் எந்த தெய்வமும் சொல்லாதுங்க. நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் அதில் கடவுள் இருப்பாங்க. எதை பார்த்து வேணாலும் நம்ம வந்து வணங்கிக்கலாம், கும்பிட்டுக்கலாம். அதனால் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன மூட நம்பிக்கை. முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆனாவே
தாமரப்பு கோலம் தான் போடணுங்கிறது ஒரு ஐதீகம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரங்கோலி போடுவாங்க. அப்போல்லாம் வந்து இப்போ தான் இந்த ரங்கோலி தான் போடணும் அதாவது இந்த கம்பி கோலம்லாம் போடக்கூடாது, அது போட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி சொல்லி மக்களை வந்து இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இதை பண்ணால் நல்லதா, அது பண்ணால் நல்லதா, இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா, அதை செஞ்சால் கெட்டது நடக்குமா, இப்படியெல்லாம் யோசித்து நாம் வந்து குழப்பிக்க வேண்டாம். நாம் வளர்ந்த விதத்திலேருந்து எதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்தோமோ அதையே நம்ம வாழ்க்கையில் செய்யுங்க, அதுவே போதுமானது. நிறைய விஷயங்களை கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம குழம்பி கடைசியில் எதையுமே செய்யாமல் விட்டுருவோம். அதனால் உங்களுடைய மனசுக்கு எது பிடிக்குதோ, எது செஞ்சால் நல்லதோ, அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சாங்களோ, அம்மா எப்படி சாமி கும்பிட்டாங்களோ, அப்பா எப்படி கும்பிட்டாங்களோ, நம்மளுடைய வம்சாவளியெல்லாம் எப்படியெல்லாம் கும்பிட்டாங்களோ அதே மாதிரி கும்பிட்டா போதுமானது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ரொம்ப குழப்பிக்காதீங்க. தாமரப்பு குழம்புலாம் தாராளமாக போடலாம், தாராளமாக போட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க. அப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து தாமரைப்பூ நம்ம வீட்டிலே இப்போல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறோம். வெளியில் நான் வாசலில் இந்த அல்லிப்பூ வச்சுருக்கேன். நீ அடுத்து வந்து தாமரைப்பூ தான் நான் வளர்க்க போகிறேன். அதில் தாமரை விதைகள் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்காக தாமரைப்பூ மலர்ந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து லட்சுமி உட்காந்துட்டு என் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கோலத்துக்கே எப்படின்னா பூவில் தான் வந்து லட்சுமி தாயாரே குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது தாமரைப்பூ வளர்ந்தது அப்படின்னா அம்பாள் வந்து உள்ளே இருக்க மாட்டாங்க, வெளியில் வந்துடுவாங்க, இல்லை வெளியில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து நம்பக்கூடாது எதையுமே. தெய்வம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். தூணுலையும் இருக்கும், துரும்புலையும் இருக்கும், எல்லா விஷயத்துலேயும் எல்லா பொருள்லையுமே இருக்கும். நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய சந்தோஷம்தான் வந்து கடவுள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதனால் நம்ம சந்தோஷமாக எப்பெல்லாம் இருக்கிறோமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வத்தை அதிகமாக கும்பிடுவோம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரையில் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தை வந்து வெறுக்க ஆரம்பிப்போம். அது எல்லா மனுஷனுக்குமான இயல்பான ஒரு விஷயந்தான். அதனால் சந்தோஷம்தான் கடவுள் அப்படின்னு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். அதனால் நம்ம சந்தோஷம் எதுவோ அதை வந்து மனதார செய்யுங்க, அதுவே போதும். இப்போ தீபம்லாம் ஏற்றிட்டு எப்போதும் போல் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணியும் ஏற்றி விட்டுட்டேன். துளசி மாடத்துக்கிட்டையும் தீபம் வச்சுட்டேன். அதே போல் கோலத்துலேயும் ஒரு லக்ஷ்மி பாதம் வந்து நடுவில் அந்த தாமரைப்பூ நடுவில் வரைஞ்சி தீபம் ஏற்றிருக்கேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, நிலைவாசலில் நீங்கள் ஏன் சிஸ்டர் கோலம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கோட்டத்தில் உள்ள நிலைவாசலில் தினமுமே நான் கோலம் போடுவேன். ஏன்னா அது வந்து வாசல் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். இது வந்து வாசல் வந்து ரொம்ப குட்டியான வாசலாக, அதில் வந்து கோலம் நம்ம வந்து மாவு கோலம் போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் வந்து அது தினமுமே நம்ம வந்து தொடச்சிட்டு கோலம் போடணும். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கோலப்பொடி வச்சு கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த கதவு அடைக்கல நரன்னு சவுண்டு, அது அடைக்கிறதுக்கும் முடியல, ரொம்ப டைட் ஆகுது, கதவு ஃபுல்லாக கிராச்சஸ் ஆகுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் போடுறதில்ல. மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு 2 பக்கம் பூ வச்சிருவேன், அதுவே போதுமானது. நம்ம வந்து மாக்கோலத்தில் போட்டோம் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து மாக்கோலம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெளியில எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விநாயகர் பெருமானுக்கிட்ட வந்துட்டு இப்போ அவருக்கு வந்து அழகாக பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன். இப்போ அவருக்கு முன்னாடி தீபம் ஏற்றிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாண நாளுக்கு தொடர்ந்து இது வரைக்குமே வந்து எல்லோரும் வந்து விஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. நான் வந்து திருப்பி எனக்கு வந்து டைப் பண்ணி ரிப்ளை கொடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சாரி, மன்னிச்சிக்கோங்க. அதனால தான் நான் வந்து ஹார்ட் மட்டும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா வேலைகளும் எனக்கு இருந்துதான் உட்காந்து மொபைலை எடுத்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் டைப் பண்ண முடியல. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அதுக்காக தான் நேற்று ஒரு வீடியோவே நான் வந்து தனியாக கொடுத்தேன். இருந்தாலும் அதுலேயுமே அவ்வளோ நேரம் உட்காந்து அந்த அவ்வளோ கமெண்ட்ஸுக்கும் என்னால் ரிப்ளை பண்ணவும் முடியல. இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னடா நாம் வந்து விஷ் பண்ணுறோம், திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினச்சிக்காதீங்க. உங்கள் எல்லாருக்குமே சரி, என்னோடய உறவாக தான் நான் வந்து உங்கள் எல்லாரையும் நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளோதான். எனக்கே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். ஒரு கமெண்ட்ஸ் கூட ரிப்ளை கொடுக்காம இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ பிடிச்சி அவங்க டைம் ஒதுக்கி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ நாம் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் யோசிப்பேன். அதனால் எல்லா கமெண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிறப்போ நைட்டு 10:30 மணிக்கு கூட சில டைம் உட்காந்து எல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால்
ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக நிறைய கமெண்ட்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 500 கமெண்ட்ஸுக்கு நான் உட்காந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. வேலைகளுமே எனக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் வெளியில் போகிற வேலைகள் இருந்தது. வீடியோவே பாருங்களேன், கொஞ்சம் எடிட் பண்ணுறக்கே எனக்கு டைம் ஆகுது. ஃபுல் லாங் வீடியோ கொடுக்குறதுனால உட்காந்து கொடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறக்கே எனக்கு டைம் ஆகுதுங்கிறப்போ எனக்கு மொபைலை எடுத்து உட்காந்து எனக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து டைப் பண்ணி போட முடியல. ஆனால் வந்து வீடியோவுக்கு வர்ற கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் விநாயகரை கட்டு தீபம் ஏற்றி முடிச்சுட்டு பூஜை அறையிலையுமே வந்து முருகருக்கு எல்லா தெய்வங்களுக்கும் பூவெல்லாம் வச்சு தீபம் ஏற்றிட்டு சரி நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் இன்றைக்கி இல்லை. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். சரி நம்மளுடைய கொய்யா மரத்தில் பழம் இருந்தது, 2 பழம். சரி 2ஐயும் பறிச்சுட்டு வந்து ஒன்று விநாயகர்கிட்ட வச்சிடலாம், ஒன்று பூஜை அறையில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பழத்தை மட்டும் பறிச்சுட்டு வந்தேன். எப்படி பார்த்தாலும் இந்த கொய்யா மரம் வந்து பழம் கொடுத்துட்டே தாங்க இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கொய்யா மரம் இது. இந்த நினைத்தேன் வந்தாய் படத்துலையா, அதுலையா எந்த படம் தெரியல, தேவியானி போய் இப்படி கை தட்டுனா வந்து கொய்யாப்பழம் வந்து கையில் விழுகும்ல, அப்படி எப்போ போனாலும் அது வந்து பழம் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கிளைகளுக்குள்ள ஏதாவது ஒரு பழமாவது இருக்கும். ஒரு நாள் விட்டுட்டோம் கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய குருவிகள், அதிகமான குருவிகள் இருக்குது, மயில் இருக்குது, அணில் இருக்குது, அதெல்லாம் வந்து சாப்பிட்ரும். அதுவுமே சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல ஏதாவது ஒன்று சாப்பிட்ருது அப்படின்ட்டு. அப்புறம் 2 செம்பருத்தி பூ இருந்தது, அதை அப்படியே பறித்து கொண்டு விநாயகருக்கு முன்னாடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வந்து தண்ணி வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு அந்த கொய்யாப்பழம் பறித்த பழத்தையும் முருகர்கிட்ட கொண்டு போய் நெய்வேத்தியமாக வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா தெய்வங்களுக்கும் சாம்பிராணி போட்டு விட்டுட்டேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, இந்த லக்ஷ்மியுடைய சிலை வந்து எதனால் செஞ்சது, என்ன மெட்டீரியல்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய சிலையாக இருக்கக்கூடியது நல்ல ஒரு சிரிச்ச முகமாக அழகாக இருப்பாங்க. அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும். நல்லா கொஞ்சம் பெரிய சிலையாக தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் மெட்டீரியல்னு சொல்லுவோம்ல, அதுவாலானது. இன்னொன்று வந்து இந்த பவுல் வச்சு காசு வச்சு அது மேலே உட்கார வச்சுருக்கல ஒரு சிலை, குட்டி சிலை, அது வந்து பிராஸு பித்தளையிலான சிலை அது. அதுக்கப்புறம் அந்த பண்ணாரியம்மனுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த வளையல் மாலை, அது எங்கே வாங்கினீங்க, எல்லா தெய்வங்களுக்குமே வளையல் மாலை போட்டிருக்கீங்க பெண் தெய்வங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டெல்லாம் மறந்துருச்சு. நீங்கள் வளையல் மாலைன்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே வந்து நிறைய வரும். அங்கே தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மாலை எல்லாமே வந்து அங்கேயும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பெரிய மாலையாக போட்டிருக்கேன் இல்லையா அம்பாளுடைய சிலைக்கு, அதுவுமே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அப்படியே கிடைக்கிது, அவங்க மாலையாக கட்டியே நம்மளுக்கு அப்படியே கொடுக்குறாங்க. எல்லா கலரும் இருக்கும், சிகப்பு, மஞ்சள், பச்சை, அப்படியே எல்லா கலர்லையும் அழகாக 7 வளையல் கட்டியிருப்பாங்க. நம்ம வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து வளையல் மாலை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், குங்குமம், பூவு, வளையல், இதுதான் பிடிக்கும் இல்லையா. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்களுக்குமே நம்ம வளையல் மாலை எப்போதும் போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் அவங்களுக்கு வளையல் கையில் போட்டு விடுறது. இப்போ சிலைகள் தனியாக கை வந்து இல்லை, சிலையோடவே அப்படியே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதில் போட முடியாதுல்ல. அப்படிங்கிறப்போ இது மாதிரி வளையல் மாலையாக நம்ம வந்து வாங்கி போடலாம். இதெல்லாம் வருஷத்தில் ஒரு டைம் தான் வாங்க போகிறோம். வாங்கி அப்படியே வந்து அந்த சிலையில் போட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். இதெல்லாம் வீண் செலவெல்லாம் கிடையாது. எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம், தெய்வங்களுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து செலவு பண்ணணும்.
இன்றைக்கி அழகாக ஒரு மேட் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா அங்கே கோட்ரஸில் இருக்கையில் அந்த ஜன்னலில் போட்டு விட்டுருந்த மேட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாமே நம்ம வெளியில் போய் போர்ட்டிக்கோலில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னலுக்குமே வந்து இன்றைக்கி போட்டு விட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும், இன்னும் நிறைய செடிகள்லாம் நம்ம அந்த ஜன்னலில் வச்சு விடணும். அடுத்தடுத்த வேலைகள்லாம் செய்யும்போது அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே விலாகாக கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அது வந்து உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா காலையிலே வந்துருச்சு. சரி இதையும் ஓப்பன் பண்ணிடலாம் உட்காந்து அப்படின்ட்டு அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது என்ன ஸ்டிக்கர் அப்படின்னா 2 பெண்கள், ஒரு பொண்ணு ஒரு பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா தீபம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர். இது ரொம்ப அழகாக இருந்தது. இது பூஜை அறைக்கு அல்லது கிச்சனுக்கு எங்கேயாவது நான் ஒட்டுவேன். ஆனால் எங்கே ஒட்டுவேன் அப்படிங்கிறத நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கேன்னு ஆர்டர் போட்டேன். அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுங்கக்கான்னு கேட்குறீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறதான், தயவுசெய்து லிங்க் கொடுக்க முடியாது, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகாது. அது வந்து யூடியூப்பில் சிஸ்டம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் லிங்க் கொடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு அக்கா எனக்கு வந்து அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுங்கக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், சரி நம்மளுடைய வீடியோ தானே காட்ட போகிறோம், நம்மளுக்கு வியூஸும் போகும் தானே அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய வீடியோவோட லிங்க்கே நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். அது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கே வந்து ஓப்பனே ஆகலை, அப்படியே இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த சிஸ்டம் வந்து என்னோடய லிங்க்கே நான் வந்து கொடுக்க முடியலைங்கிறப்போ மற்ற ஆப்போட லிங்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டம் வந்துருச்சு. அது ஓப்பனும் ஆகாது. அதனால் நீங்கள் தேடி தான் பிடிக்கணும். கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறப்போ, இப்படி அழகழகாக காட்டுறோம் அப்படிங்கிறப்போ அவங்க கஷ்டப்படுவாங்களே. ஏன்னா நானும் எல்லோரும் மாதிரி தானே இல்லையா, அடா இது அழகாக இருக்குது, இது எப்படி நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறது, எப்படி வாங்குறது அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அது மாதிரி தானே எல்லா பெண்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் வந்து கொடுக்க முடியல. கோடு வேணால் நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். அந்த கோடு நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க, வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வாங்குங்க அப்படின்னு நான் யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன். அது அவங்கவுங்களுடைய சந்தோஷத்தை பொறுத்தது, மனசை பொறுத்தது, இன்னொன்று வந்து அவங்கவுங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்தது. அதனால் வந்து இதெல்லாம் வாங்கினா தான் வீடு அழகாக இருக்கும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்கிறத நான் வாங்கி என்னோடய வீட்டை வந்து அழகாக மாற்றிட்டுருக்கிறேன். அதனால் நான் வாங்குகிறேன். யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து இது வெறுமனே தான் இருந்தது. இதில் கொஞ்சம் இந்த பூச்செடிகள் எல்லாமே தொட்டியில் வச்சுருந்தேன். சரி இதுக்கு அந்த மேட்டை போட்டு விட்டுருவோம். ஏன்னா இது அங்கே கோட்ரஸில் இருக்கையில் போட்டிருந்தது, எல்லா ஜன்னலுக்கும் கட் பண்ணி போட்டிருந்தேன். கரெக்டாக அந்த ஜன்னலுக்கு கரெக்டாக வெட்டுறது மாதிரி அதே அளவுலே இருந்தது. வச்சு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. சரி அழகாக போட்டு விட்ருவோம் அப்படின்னு அழகாக இன்றைக்கி போட்டு விட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஒரு சிஸ்டர் போர்ட்டிக்கோவை ஃபுல்லாக காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ போர்ட்டிக்கோவை மட்டும் நான் வந்து எடுத்து ஒரு டூர் வீடியோ கொடுக்குறேன். இன்னும் இதில் வந்து நிறைய செடிகள் லயனாக வைக்கணும். பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய குட்டி குட்டி பாட்டில்லாம் வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக மணி பிளான்ட் போட்டு இதை சுற்றி அப்படியே அந்த லயனாக நெட்டுக்கு அப்படியே வச்சு விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த செடிகள் வளர்ந்து அப்படியே கீழே கொத்து கொத்தாக தொங்குல மணி பிளான்ட் வச்சாலும் அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வச்சு பார்க்கணும், வச்சு அழகாக வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம், நீ ஒவ்வொரு விளாக்லையும் நம்ம எப்படியெல்லாம் அடுத்தடுத்து செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே வந்து வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஜன்னல் பாருங்கள். எட்டு நின்று பார்த்தாலும் சூப்பராக இருக்குது, பக்கத்தில் போய் பார்த்தாலும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூ இருந்தது, இது வந்து அந்த ஜன்னலில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப குட்டியாக போயிடுச்சு. நான் மறுபடியும் அங்கே போட்டிருந்த நிலைவாசலுக்கு போட்டிருந்ததெல்லாம் வந்து இருக்குது, அங்கே கோட்ரஸில் போட்டிருந்தது. அது ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. சரி அதை ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டுக்கலான்னு அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூவை சாமிகளுக்கெல்லாம் வைக்கக்கூடிய பூவெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டப்பில் போட்டு. நல்லா நிழல்லையே காய வச்சுருந்தேன். அந்த தோட்டத்து பக்கம் அப்படியே சுவர் மேலே, காமன் சுவர் மேலே உள்ளே தான் வச்சுருந்தேன். நிழல்லே தான் இருந்தது.
நல்லா காஞ்சிருச்சு. இதை அடுத்து நான் வந்து சாம்பிராணி அரைக்க போகிறேன், சாம்பிராணி செய்ய போகிறேன். அரைச்சி சாம்பிராணி செஞ்சு நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இது மாதிரி பூக்கள்லாம் நம்ம வச்சுக்கக்கூடிய பூக்கள் சரி, இல்லை பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்து அப்படியே நிழலில் காய வச்சுருங்க. வெயிலில் காய வச்சா அதோட ஸ்மெல் போயிடும். நிழலில் காய வச்சோன்னா அந்த ஒரிஜினல் ஸ்மெல் இருக்கும். அந்த பூக்கள் எல்லாம் காய வச்சு நாம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி நாம் செஞ்சுக்கலாம். இது மாதிரி வெளியில் போடாமல் எடுத்து பத்திரமா வந்து எடுத்து வைங்க. நான் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். காலையில் வந்து முருகர்கிட்டையும் அம்பாளுக்கிட்டையும் வச்ச தீபம் இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்குது. இந்த 2 தீபமும் நம்ம வீட்டில் எப்போதுமே அணையா தீபமாக எரிஞ்சிட்டே இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்லேயே தீபம் வச்சு பாருங்கள், நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.